இருக்கக்கூடியவர்களை சமதர்மமாக சமமாக மனிதர்களாக மதிக்கக்கூடிய பண்பு. இந்த பண்பை நம்ம அத்தனை பேரும் என்ன பண்ணணும்? ஒட்டுமொத்தமாக இருந்து மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சி மீண்டும் மலர வேண்டும் என்று நீங்க அத்தனை பேரை முடிவெடுக்கணும். ஏன்னா ஏமாத்துறது எடப்பாடியாருக்கு தெரியாது. ஏன்னா எடப்பாடியார் எங்க வந்திருக்காரு? இன்னைக்கு காலையில இருந்து ஏர் ஓடிட்டு விவசாயம் பார்த்துட்டு 10 மணிக்கு மேல உங்களை மாதிரி அடுத்த வேலையை செய்ய வரக்கூடியவர். இன்னைக்கும் விவசாயம் பண்ணக்கூடிய விவசாய குடும்பத்திலிருந்து வந்த ஒரு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் தான். இன்னைக்கும் நடந்து போய் வாக்குச்சாவடியில ஓட்டு போட்டாரு. பாத்தீங்களா இல்லையா? போன வாட்டி லைன்ல நின்று முதலமைச்சரா இருக்கும்போது பந்தா காட்டுறவெல்லாம் அவர் கிடையாது. அவர்கிட்ட பேசுங்க. இப்ப நம்ம பேசுற மாதிரி பேசுவார். அடுக்குமொழியில எல்லாம் பேச வராது அவருக்கு. நம்ம கிராமத்துல எப்படி பேசுவோம் அப்படி பேசுவார் எளிமையா. அவருக்கு தான் நம்ம கஷ்டம் தெரியும், மற்றவங்களுக்கு நம்ம கஷ்டம் தெரியாது. அதனாலதான் என்ன பண்ணாரு? நீட்டுன்னு ஒரு பேர் கொண்டாந்தான்ல. நீட்டு கொண்டாந்த உடனே என்ன ஆச்சு? கிராமப்புற மாணவர்களால போய் படிக்க முடியல, அது முடியல, இது முடியலன்னு ஒரே அட்டகாசம் பண்ணாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தா முதல் கையெழுத்து போட்டு நீட்டை விளக்கிட்டு வந்தாங்க. விளக்கிட்டாங்களா? ஐயக்கத்தனை ஏமாத்திட்டாங்களா உங்கள? ஆனா எடப்பாடியார் என்ன பண்ணாரு? இது நடக்காது, இதுக்கு மாற்றுப்படி கண்டுபிடிக்கணும். மத்திய அரசாங்கம் நீட்டு கொண்டு வந்தா என் அரசாங்கம் என்ன பண்ணும்? கிராமப்புறத்துல அரசு பள்ளியில படிச்ச மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்து 4000 மருத்துவர்களை இலவசமாக படிக்க வச்சவர், மருத்துவர்களை உருவாக்கி காமிச்சவர். நம்ம கஷ்டம் அவருக்கு தெரியும், கிராமத்துல இருக்கிறவங்களோட கஷ்டம் அவருக்கு தெரியும். அதனாலதான் இந்த வாட்டி ஆட்சிக்கு வந்தா என்ன சொல்லியிருக்காரு? குடும்ப அட்டை வச்சிருக்கிற அத்தனை பேருக்கும் 10,000 ரூபாய் கொடுப்பாரு. எப்படி கடன் வாங்கி கொடுக்க மாட்டார், உங்ககிட்ட திருப்பி வசூல் பண்ற வேலையை செய்ய மாட்டார். அதற்கு படியாக மாற்று வழியில வருமானத்தை தேடி 10,000 ரூபாய் குடும்ப அட்டைக்கு. முதியோர்களாம் புரட்சி தலைவி அம்மா காலத்துல என்ன வந்தது? முதியோர் காசுன்னு வாங்கி இருந்தீங்க. நான் எம்எல்ஏ இருக்கும்போது என்கிட்ட கேட்டீங்க, எனக்கு வரல 2-3 பேர் கேட்டா உடனே கையெழுத்து போட்டு போய் வர வைக்கிறதுக்கான வேலையை இங்க இருந்து நம்ம செஞ்சோம்ல. இந்த அரசாங்கம் வந்து நிறுத்திட்டாங்களா? எத்தனை திட்டத்தை நிறுத்திருக்கிறாங்க? தாலிக்கு தங்கம் திட்டம் கொடுத்தாங்க. இன்னைக்கு தங்கம் வாங்க முடியுதா? இன்னைக்கு வாங்க முடியுதா? நீங்க 4 கிராம் கொடுத்தாங்களா? ஏமா 8 கிராம் அப்போ கிட்டத்தட்ட 1 பவுன் கொடுத்தாங்களா? இன்னைக்கு 1 பவுன் எவ்வளவு முடிஞ்சா? அதை நிறுத்திட்டாங்க. ஒழுங்கா இவங்க கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா இன்னைக்கு என்ன இருக்கும்? ஆனா இவங்க என்ன சொன்னாங்க? இருக்கிறவங்க எல்லாம் போய் உங்ககிட்ட நகை இருந்தா அடமானம் வைங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா நகை கடன் எல்லாம் தள்ளுபடி பண்ணுவாங்க. பண்ணாங்களா இல்லையா? நகைதான் மூழ்கி போச்சு. நகைதான் மூழ்கி போச்சு. கடன் தள்ளுபடியானதா சரித்திரம் கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு பொய்ய சொல்லி ஏமாத்தி கடைசியா உங்களை ஓட்ட மட்டும் வாங்கிட்டு இன்னொரு முறை திமுக வந்ததுன்னா அத்தனை பேர் குடும்பம் கெட்டு போயிடும். மறுபடியும் சொல்றேன். ஏன்னா அவ்வளவு அதிகரிக்கணும். நான் பார்க்கணுமா பார்க்க கூடாதுமா? இங்க இருக்க ஒரு அமைச்சர் இருக்கும்போதுதான் மரக்காணத்துல கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு 21 பேர் சேர்த்தான். கள்ளச்சாராயம் குடிச்சு 21 பேர் மரக்காணத்துல சேர்த்தான். அன்னைக்கே அந்த எவன் காசுனானோ எவன் பிடிச்சானோ அவனை தூக்கி ஜெயில போட்டுருந்தா, அவனை தூக்கி ஜெயில போட்டு அடுத்த தடவை பண்ண முடியாத சூழ்நிலை வந்திருந்தா கள்ளக்குறிச்சியில 46 பேரை காப்பாத்திருக்கலாம்ல. 46 பேரை காப்பாத்திருக்கலாம்ல கள்ளக்குறிச்சியில. ஏன்னா இங்க வித்தவன் தான் மறுபடியும் வெளியில வந்து வாங்கி கள்ளக்குறிச்சியில வித்து 42 உயிர்கள் போச்சு. அதை பத்தி யாரா பேசுறாங்களா? இன்னைக்கு கஞ்சா வீடு எடுத்துட்டு வந்துட்டான். ஏன்னா சாராயம் குடிச்சா கூட கண்டுபிடிச்சிடலாம். சாராயம் குடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா தெரியும் நமக்கு. நீங்களாவது 4 ஷாட் சாத்துவீங்க, ஏன் அந்த மாதிரி பண்ற அப்படின்ட்டு. ஆனா கஞ்சா அடிச்சுட்டு வந்தா ஒண்ணுமே தெரியாது, உங்களால கண்டே பிடிக்க முடியாது. கஞ்சா அடிச்சுட்டு வந்தா அப்படியே அமைதியா இருப்பான். 3 மாசம் 4 மாசம் இருக்கும். 5வது மாசத்துல இருந்து என்ன ஆகும்? உடம்பு ஒல்லியா ஆக ஆரம்பிச்சிடும், உருக்க ஆரம்பிச்சிடும். 2 வருஷம் அவன் கஞ்சா அடிச்சானா அதோட அவன் காப்பாற்றவே முடியாது. அந்த குடும்பமே வீணா போகும். அப்படி ஒரு சீரழிவு இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. அதனுடைய விளைவு தான் பெண்களுக்கு பாதுகாப்பு. பெண்கள் படிக்கிற பெண்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிச்சாலும் உள்ள பூந்து அட்டுவயம் பண்றானோ. 2 வயசு குழந்தை கிருஷ்ணகிரியில. அந்த குழந்தை என்ன தெரியும்? பள்ளிக்கூடத்திலேயே முதல் மதிப்பெண் எடுத்த பெண் ஒடுங்குது ஓரமா. அதோட அது பணமா தான் வரும். ஏண்டான்னு தேடி கண்டுபிடிச்சு அவனை கைது பண்ணி என்னடா நடந்ததுன்னு விசாரிச்சா கஞ்சா போதையில தெரியாம பண்ணிட்டான். சொன்னானா இல்லையா? கஞ்சா போதையில தெரியாம பண்ணிட்டான்றான். வடநாட்டுல இருந்து புழைக்க வந்தவன் குடும்பத்தோட அந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காடுறான். அவனை போய் அந்த வீட்டு பெண்ணை போய் தப்பா நடந்துக்கிறானோ. அவன் புருஷன் கேட்கறான், அடிச்சு புருஷனை கொண்டான். அதை பார்த்துட்டு குழந்தை அழுகுது. அந்த குழந்தைய அப்படியே அடிச்சு கொண்டான். 2 பச்சை குழந்தை. அந்த பொண்டாட்டிய துண்டு துண்டா வெட்டி கூவத்துல எடுத்து மேற்பட்டான். அவனை தேடி கண்டுபிடிச்சு முடிச்சா கஞ்சா போதையில என்ன பண்ணன்னு எனக்கு தெரியல.
எங்க கொண்டு வந்து இந்த நாட்டை விட்டு இருக்கிறாங்க. நம்மளாம் வாழணுமா வாழ வேணாமா? அதனால தயவு செய்து சொல்றேன், மீண்டும் இந்த ஆட்சி வந்துச்சுன்னா நம்ம தலைமுறையை நம்ம பிள்ளைகளை காப்பாற்றவே முடியாது முடியாது முடியாது. ஏன்னா இவங்களுக்கு அவங்க மேல அக்கறையே கிடையாது என்பதை மனதில் வைத்துக் கொண்டு நமக்காக சிந்திக்கக்கூடிய தலைவர் எடப்பாடியார் அவர்களுக்கு இந்த ஒரு தடவை இல்ல, எடப்பாடியாரோட ஆட்சியை பார்த்து நீங்க மாம்பழம் சின்னத்துல வாக்களிக்கணும். இங்க மாம்பழம் ஜெயிச்சதுன்னா கோட்டையில் யார் உட்காரா? எடப்பாடியார் உட்கார்றார். ஏன்னா அவருக்கு தான் தெரியும், நான் சட்டமன்ற உறுப்பினரா 26 வயசுல இங்க வந்தேன். 2011 நாக்குனீங்க. அன்னில இருந்து சாராய விற்பனை குறைச்சாங்க. சட்டமன்றத்துல கத்துவோம், சாராய கடையை மூடுங்க, சாராய கடையை மூடுங்க, சாராய கடையை மூடுங்கன்னு. இவங்க மலையனூர்ல இருந்து வந்துருவாங்க, அத்தனை பேருக்கு தெரியுங்க. மேலச்சேரில் நாங்க சவுளப்படியில மூணுன்னா அந்த கடையை வந்துடும். சிங்கப்பூரத்துக்கு வரோம், இல்ல மலையனூர் மெயின் ரோடுக்கு வந்துடும். மெயின் ரோடு நீங்க கோயிலுக்கு போனீங்கன்னா தெரியும், மெயின் ரோட்ல 3 கடை இருக்கும், 5 கடை ஆச்சு. அப்ப நேரம் அம்மா இருந்தாங்க, யாரு? புரட்சி தலைவி அம்மா இருந்தாங்க. ஒரு தடவை சட்டமன்றத்துல வாய்ப்பு கிடைச்சது. மரியாதைக்குரிய முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு வணக்கம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மலையனூர்ல பள்ளிக்கூடத்துக்கு அந்த வழியா தான் போறாங்க, கோயிலுக்கு அந்த வழியா தான் போறாங்க. ஒரு கடை இருந்தா கூட பரவாயில்லைங்க, 5 கடை இருக்குதுங்க. அடுத்த ஒரே நாள்ல அத்தனை கடைகளையும் இடமாற்றம் செய்வதற்கான ஆணையை போட்டாங்க. ஒரே ஒரு கடை மட்டும் வைக்க வேண்டிய சூழ்நிலையாச்சு. ஏன்னா அதிகாரிங்க இப்போ அப்படிதான். அதனால உங்களுக்கு சிந்திக்கக்கூடிய தலைவர் யாருன்றதை பார்க்கணும். பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட சேர்ந்து கூட்டணி அப்படின்னா என்ன? இரட்டை இலையுடன் கூடிய மாம்பழம் சின்னத்துல நீங்க வாக்குகளை சேகரிக்கணும். சாராய கடையை ஒழிக்கணும்னு யாரால முடியும்? நாங்க தான் எடப்பாடியார்கிட்ட சண்டை போடுவோம். போடுமா? இவர்கிட்ட கேட்க முடியாது, ஏன்னா முதலமைச்சர் ஒண்ணும் தெரியாது, உண்மை. ஆனா எடப்பாடியார் அவர்கிட்ட சண்டை போட்டு குறைக்க முடியும். போன வாட்டி 500 மதுபான கடைகளை மூடணும், கோர்ட்ல ஆர்டர் போட்டு 1400 மதுபான கடைகளை மூடணும். இந்த மாதிரி மக்களுக்காக சிந்திக்கின்ற இந்த கூட்டணிக்கு நீங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இன்னைக்கு சொல்லுகின்ற தலைவர், சொல்லாத தலைவர் யாரு? சொல்லாததை செய்யக்கூடிய தலைவர் மரியாதைக்குரிய எடப்பாடியார். 2011 இதே அதிமுக ஆட்சி, புரட்சி தலைவர் அம்மா வந்து என்ன கொடுத்தாங்க? ஃபேன் மிக்சி கொடுப்பேன்னாங்க. இதே ஊர்ல நான் வந்து கொடுத்தேன், வந்தனா இல்லையா? நானு மரியாதைக்குரிய அண்ணன் கோவிந்தசாமி அண்ணன் எங்க இருக்கேன், சேர்மன் மாவட்ட கவுன்சிலர் சோழ அண்ணன், கோவிந்தசாமி அண்ணன் இருக்காங்க சேர்மன். அவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்தோமா? இப்ப நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து மாம்பழத்துல போட்டு மறுபடியும் உங்களுக்கு நாங்க அத்தனை பேரை வந்து வீட்டுக்கு வீடு ஃப்ரிட்ஜ் கொடுக்க போறோம். எங்க கையால கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். நீங்க அத்தனை பேரும் உறுதுணையா இருக்கணும். ஏன்னா யோசிங்கம்மா, 5 வருஷ காலம் அற்புதம் பண்ணிட்டாங்க. இப்ப என்ன நினைக்கிறாங்க? காசு கொடுத்தா ஓட்டு போட போகுது இந்த கூட்டம். அது ஒண்ணுதான் இவங்களுக்கு நினைப்பு, செய்யணும்ன்ற நினைப்பே கிடையாது. 5 வருஷத்துல செய்யாதவங்க மறுபடியும் 5 வருஷம் வந்து செய்வாங்க. 5 லட்சம் கோடி கடன் இருந்தது, ஒரே ஆண்டு காலத்துல 10 லட்சம் கோடி கடன் ஆக்கிட்டாங்க. ஜெயலலிதா தானே வந்தாங்க, வந்து என்ன சொன்னாங்க? எங்களுக்கு ஓட்டு போடுங்க, மாசம் மாசம் மின் கட்டணத்தை எடுப்போம், உங்களோட மின்சார கட்டணத்தை குறைப்போம் சொன்னாங்களா? ஆனா 3 தடவை அதிகம் பண்ணி இருக்கிறாங்க. டபுள் ஆச்சு. யூனிட்டுக்கு 6 ரூபா கட்டுற இடத்துல யூனிட்டுக்கு 12 ரூபா கட்ட வச்சாங்களா? சொத்து வரி உயர்த்தினாங்களா? டாக்ஸ் உயர்த்தினாங்களா? ஏன் உயர்த்தினாங்க? அவங்களுக்கு என்ன வேண்டுதலாம்? கடனை கட்ட முடியல, கடன் வாங்குற கடனை கட்ட முடியல. நமக்கு ஊர்ல வீட்டுல தெரியும், 1 ரூபா வட்டிக்கு நம்ம எதனா வாங்குவோம், கட்ட முடியலன்னா உழைச்சு சம்பாதிப்போம். 2 ரூபா வட்டிக்கு வந்து 1 ரூபா கட்டி அடைப்போமா? ஆனா இந்த அரசாங்கம் பண்ணுது. ஏன்னா அவங்க சொத்தை எடுத்து கொடுக்க போறது இல்ல, உங்க தலையில தான் மிளகா அரைப்பாங்க. அதனால நீங்க அத்தனை பேரும் தயவு செய்து இந்த தேர்தல்ல ஒட்டுமொத்தமாக முடிவு செய்து மாம்பழம் சின்னத்திலே வாக்குகளை செலுத்த வேண்டும் 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 என்று உங்களை இருகரம் கூப்பி கேட்டுக்கொண்டு, உங்களுடைய சின்ன மாம்பழம், ஏழை எளியருடைய சின்ன மாம்பழம், விவசாயிகளுடைய சின்ன மாம்பழம், விவசாயத்திற்கு உற்பத்தி மானியம் ஹெக்டேருக்கு 16,000 ரூபாய் எடப்பாடியார் சொல்லியிருக்காரு. 16,000 ரூபாய் ஹெக்டேருக்குன்னா எவ்வளவு? ஒரு ஏக்கருக்கு 6,000 ரூபாய். ஏற்கனவே மோடி காசு வருதா? நிலம் வச்சிருக்கிறவங்களுக்கு, நிலம் வைக்காதவங்களுக்கு, நிலம் இல்லாதவங்களுக்கு, குத்தகை எடுத்து செய்யறவங்களுக்கும் இப்ப கொடுக்கறதுக்கு வழிவகை வருமா எலெக்ஷனுக்காக. இப்ப என்னன்னா, அதான் சொல்றல, இந்த பாருமா, உண்மைதான் மத்திய அரசாங்கம் கொடுக்குது காசு, அநியாயம் பண்றாங்க, அநியாயம் பண்றாங்க சொல்றேன். ஏன்னா ஜல்ஜீவன் ஒரு திட்டம், வீட்டுக்கு வீடு குழா போட்டு தண்ணி கொடுக்கணும்னு, இங்கெல்லாம் நமக்கு எல்லாம் குழா போட்டு தலைவர் நல்லா கொடுக்குறாரு இல்லையா? சேத்பட்டு பக்கத்துல திமுக தலைவர் ஒருத்தர், இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதன்மையாக நிறைவேற்றுதுன்னு பட்டம் கொடுத்தாங்க மத்திய அரசு. ஆனா என்ன சொல்லுவான்? பிஜேபி வந்தா நம்ம இது பண்ணிட்டோம், அது பண்ணிட்டோம் ஏமாத்துறானா? ஆனா அதே பிஜேபி அரசு தான் ஜல்ஜீவன் திட்டத்துல நல்லா பண்றீங்கன்னாங்க. பார்த்தா படிச்ச பையன் வீட்டுல திடீர்னு காலைல ஏந்து பாக்குறா, வீட்டுல குழா இருக்குது, வீட்டு வாசல்ல குழா இருக்குது, நம்ம சேத்பட்டு பக்கத்துல.
காலைல ஏந்து பாக்குறேன் வீட்டுல குழா இருக்குது. அவனுக்கு ஒரே சந்தோஷப்பா, நம்ம வீட்டுல தண்ணி வந்துடும், வீட்லயே குழா போட்டாங்க. தோறந்தா தண்ணி வரல. ஏன்டா தண்ணி வரலன்னு அப்படி ஆட்டினா ஊந்து போச்சு. குழா மட்டும் இருக்குது, அடி பைப்பு தானோ, அடியில பைப் மட்டும் போடாம குழா நட்டு பில்லு எடுத்து போயிட்டான். இவன் என்ன பண்ணான், பிரதம மந்திரி படிச்ச பையன், டிகிரி முடிச்ச பையன், உட்கார்ந்த இடத்துல அம்மா கொடுத்த லேப்டாப்ல மேல் அம்சம் பிரதமர் அந்த இருக்கு. அங்க இருந்து கூப்பிட்டு ஆய்வு பண்ணா ஊழல், ஊழல், குடிக்கிற தண்ணீர ஊழல். அது ஆடிட்டிங் பண்ணாங்க. ஆடிட்டிங் பண்ணி உங்க நிதியை நிறுத்திட்டாங்க. உண்மையா இல்லையா? நேரடியா கிராமத்துல குடிக்கிற தண்ணியில ஊழல் பண்ணுவாங்களா? குப்பையில ஊழல் பண்ணுவாங்க. வர முடியல காலையில. செஞ்சுக்கு ஒரு இடம் வாங்கி குப்பை மேடு வைக்க முடியாது. அவ்வளவுதான். என்ன இருக்கணுமா, மனசு இருந்தாலும் செய்ய முடியும். 40 வருஷமா அங்கதான் பேர் வச்சிருக்காங்க. ஒரு இடம் வாங்கி பண்ண முடியாது. மனசு இருந்தா தானே பண்ணுவாங்க. நீங்க மறுபடியும் அங்கேயே ஓட்டு போட்டு என்ன ஆகும்? ஒரு தடவை முடிவு பண்ணுங்க, எங்க பிரச்சனை முடிக்காம உங்களுக்கு ஓட்டு கிடையாதுன்னு முடிவு பண்ணுங்க. அடுத்த தடவை முடிச்சுட்டு தானே வருவான். இந்த தேர்தலில் நீங்க அத்தனை பேரும் மிகப்பெரிய பாடத்தை நடக்கின்ற திமுக அரசாங்கத்திற்கு கொடுத்து மீண்டும் நம்முடைய தலைவர் எடப்பாடியார் அவர்களை கொண்டு வர வேண்டும் 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 என்று கேட்டு, உங்களுடைய சின்னம் இரட்டை இலையிடம் கூடிய மாம்பழம் 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 என்று கேட்டு, மாம்பழம் சின்னத்திலே வாக்குகளை செலுத்துங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வரமா, போயிட்டு வரேன். நீங்க எப்ப வேணாலும் என்ன கேட்கலாம். நான் பல தடவை வர ஆளுங்க. என்ன பாக்குறது கஷ்டமா? இன்னொருத்தர் தேடி வரலாம் வேலை. அங்க வருவேன். அப்பப்ப ஒரு இடத்துல சுத்தி இருப்பேன். நீங்க எப்ப என்ன கேட்டாலும் என்னால முடிஞ்சது நான் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறேன். மறுபடியும் சொல்றேன், படிக்க வைக்கிறது கடவுள் புண்ணியத்துல என்னால முடியும். நம்ம ஊர்ல இருந்தே நிறைய பேர் படிக்கிறாங்க. நான் சொல்லி காட்டுறதுக்கு இல்ல, மறுபடியும் உங்களுக்கு உத்தரவாதமா சொல்றேன். ஆட்சி இது இல்லாம படிக்க வைக்க வேண்டிய வேலை எங்களுடைய கடமை. ஒரு குடும்பத்தை இதுதான் நாங்க பண்ணுவோம். ஆட்சிக்கு வந்தா ரைட்டா 100 ரூபா 100 ரூபாய் கொடுக்க மாட்டோம். சொல்றேன் பேச்சுக்கு. கையேந்திர நிலைமை எங்களுக்கு பிடிக்காதுமா. தன்மானத்தோட தலை நிமிர்ந்து நிக்கணும். படிச்சு கல்வி கொடுப்போம். கல்வியின் மூலமாக உங்க குடும்பம் வளர்ந்து வரணும். இதுக்கான வேலைகளை திட்டங்களை கொடுப்போம். 5 வருஷம் பாட்டாளி மக்கள் கட்சி மத்திய அமைச்சர் 108 ஆம்புலன்ஸ் திட்டம் வந்ததா? ஏன் அதுக்கு முன்னாடி யாராலையும் கொண்டாட முடியல? இப்ப சொல்லிருக்காரு எடப்பாடியார். இப்ப எவ்வளவு நேரத்துல வருது? போன் பண்ணா 20 நிமிஷம் ஆகுது. 5 நிமிஷத்துல வர்றதுக்கு இன்னும் 2000 வண்டிகளை தமிழ்நாடு முழுக்க அதிகப்படுத்தினா, போன் பண்ணா 5 நிமிஷத்துல ஆம்புலன்ஸ் வந்து நிற்கும். மரியாதை கூட எடப்பாடியாரோட ஆட்சி வந்தவுடன் 2108 ஆம்புலன்ஸை புதுசா வாங்கி 20 நிமிஷத்தை 5 நிமிஷம் குறைச்சா இன்னும் என்ன ஆகும்? அங்கங்க இருக்கும் பக்கத்துல. போன் பண்ணினா 5 நிமிஷத்துல ஓடியாந்து வண்டி நிற்கும். கிராமப்புறத்துல பிரசவ வலி வந்தா பெண்கள் என்ன பண்ணிருந்தீங்க? முன்னாடி ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போறதுக்கு கஷ்டப்பட்டு இருந்தோம். இன்னைக்கு கிராமத்திலே ஒரு நர்ஸ் போட்டாரு, ஆஷான்னு. உலக லெவல்ல இன்னைக்கு ஒரு படமே எடுத்திருக்கான். ஆஷான்னு ஒரு சினிமா படமே வடநாட்டுல எடுத்திருக்கான். கிராமத்துல, கிராமப்புறத்துல அரசு மருத்துவமனையில சிசேரியன் பண்ணி காமிச்ச ஆட்சி யாருடைய ஆட்சி? அவங்க எல்லாம் இன்னைக்கு கூட்டணி சேர்ந்திருக்கிறாங்க. அவசியம் மாம்பழம் சின்னத்திலே வாக்குகளை செலுத்துங்கள் என்று கேட்டு வரேன். போயிட்டு வரேன். வேற ஏதாவது சொல்லணுமா? என் மேல குறை இருந்தா சொல்லுங்க, திருத்திக்கிறேன். ஏன்னா 11 நான் எம்எல்ஏ வந்திருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், எனக்கு உங்களை பத்தி மட்டும்தான் பேச தெரியும் சட்டமன்றத்துல. ரைட்டா? ரைட்ண்ணா. இன்னொரு உத்தரவாதமா தரேண்ணா. ரைட்டா? அரசாங்க பணத்துல நான் எம்எல்ஏவா